இறைவன் நமக்கு பல்வேறுபட்ட அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். இருந்தும் நாம் அதற்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கின்றோமா? இந்த காணொளி நமக்காக, நமது படிப்பினைக்காக. இவரது பெயர் அப்துல்லா. சவுதி அரேபியாவினை சேர்ந்தவர். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்த இவர் எப்படி உடல் ஊனமுற்றவராக மாறினார்? ஓர் உருக்கமான காணொளி உங்களுக்காக. இன்று நான் உங்களுடைய விருந்தாளியாக இருந்தாலும் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னை நேசிக்கிறீர்களா? இந்த காணொளியை காணும் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், நானும் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். மக்கள் என் மேல் கொண்டுள்ள நேசம், நான் அவர்கள் மேல் கொண்டுள்ள நேசத்தில் ஏதாவது வித்தியாசம் ஏற்படலாம். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? நாம் அனைவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். இதில் நம்மிடத்தில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்வை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவதை கேளுங்க. அல்லாஹ்வுக்காக உங்களுடைய கையை உயர்த்துங்கள். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கையை உயர்த்துங்க. அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், உங்கள் கையை உயர்த்துங்கள். அல்லாஹ்வை நேசிப்பதற்காக கையை உயர்த்துங்க. யா அல்லாஹ், எல்லோரும் உங்களுடைய கையை உசத்தினீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அல்லாஹ் இப்போது பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவன் மேல் கொண்ட இரக்கம், அன்பு, அதற்கு பிற்பாடு நீங்க உயர்த்திருக்கக்கூடிய உங்களுடைய கைகள் தான். நீங்க இங்கு ஒரு விஷயத்தை அவதானிக்கிறீர்களா? கேமரா என்ன நோக்கி இருக்கா? எல்லோரும் உங்களோட கைகளை உயர்த்தினீங்க. நான் கையை உயர்த்தினேனா? அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் அவர்களுடைய கைகளை உசத்துங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் என்னுடைய கையை உயர்த்தல. நான் கையை உயர்த்தலைங்கிறதுக்காக நான் அல்லாஹ்வை நேசிக்கலங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. ஆனா என் கையை உயர்த்துவதை தடுத்தது யாரு? என்னை யார் தடுத்தது? அல்லாஹ்வுக்காக உங்கள்ட்ட கேட்கிறேன். அல்லாஹ் அவன் தான் என் கையை உயர்த்துறதை தடுத்தான். அவன் தான் உங்களுடைய கைகளை உயர்த்த உதவினான். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு காலத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவனாக இருந்தேன். எனக்கு 1 வருடம், 2 வருடம், 20 வருடம் எனக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான். எல்லா பாவங்களையும் செய்தேன். சினிமா, இசை, தொலைக்காட்சி என்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவங்களை நிறைய செய்து வந்தேன். அல்லாஹ்வுக்கு அடிபணிறதுல என்னுடைய அக்கறை ரொம்பவும் குறைவு. நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்களா இருந்தாலும் அவனை நேசிப்பதற்காக உங்களுடைய கையை உயர்த்த செய்துள்ளான் அல்லாஹ். கடந்த 21 வருஷங்களா அல்லாஹ் என்னுடைய கையை செயலிழக்க செஞ்சிருக்கான். இது போன்ற தண்டனைய அல்லாஹ்விடம் இருந்து வரும் வரை நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இன்னும் நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவம் செய்பவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தடுத்த பாவங்களை நிறைவே செய்பவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் வரை மேலும் தொடர்ந்து பாவங்களை செய்யறவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய கைகளை உயர்த்த உதவி செய்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்னுடைய கையை உயர்த்த தடை விதித்திருக்கிறான். கடந்த 21 வருஷங்களா நான் கழிவறைக்கு சென்றா கூட என்னுடைய உறுப்புகளை என்னால சுத்தம் செய்ய முடியாது. நீங்க கழிவறைக்கு சென்று உங்களுடைய உறுப்புகளை சுத்தம் செய்ய பிறரை நீங்கள் அழைத்திருக்கவே மாட்டீர்கள். 21 வருடங்கள் சென்று விட்டது. ஆனால் என் உடல் உறுப்புகளை பிறர் ஒருவரால் மட்டுமே சுத்தம் செய்ய முடிகிறது. நான் இங்கு என் தாய், மனைவி இல்லாமல் வந்திருக்கேன். அவர்கள் என்னுடைய உடல் கழிவை பார்த்தால் உடனே சுத்தம் செய்வார்கள். இல்லன்னா நான் இன்று ஜித்தா அல்லது நான் வசிக்கக்கூடிய மதினா நகரம் செல்லும் வரை என்னுடைய கழிவுகளை அவர்கள் சுத்தம் செய்வதற்காக காத்திருக்க வேண்டும். நான் உங்கள் மனதை கலங்க வைத்திருக்கலாம். இது நாளை மறுமையில உங்களுடைய உடல் நரக நெருப்பு அடைகிறதை விடவும் மேலானது. இப்போது உங்களுடைய இதயம் கலங்கி இருப்பது நாளை மறுமையில நரக வேதனையை விட சிறந்தது. அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவனுக்கு நன்றி செலுத்தினால் நாளை மறுமையில் அவன் கொடுத்த அருட்கொடை தொடர்பான கேள்விகளிடமிருந்து தப்பிக்கலாம். நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. நீங்கள் இன்று உயர்த்திய கை மறுமையில் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினால் அந்த சாட்சி உங்களுக்கு எதிராக இருக்கும். நாளை மறுமையில ஒவ்வொருவருடைய வாய்க்கும் முத்திரையிடப்பட்டுவிடும். கை போன்ற உடல் உறுப்புகள் அவைகள் செய்தவைகள் பற்றி பேச தொடங்கும். அல்லாஹ் நேசிப்பதாக கூடி நீங்கள் உயர்த்திய உங்களுடைய கைகளும் சாட்சியாக இருக்கும். நீங்க தூரமாக்கி கொண்ட சினிமா, நாடகம் பார்ப்பது, இசை கேட்பது, கெட்ட பழக்கங்கள், புருவத்தை சிரைப்பது, ஆபாச படங்கள் பார்ப்பது, அந்நிய பெண்களுடைய அலைபேசி எண்கள் வாங்குவது, ஆண் பெண் தனிப்பட்ட வாழ்க்கையில விளையாடுறது, இணையதளங்கள்ல பெண்களோட ஆபாச படங்களை வெளியிடுறது, பார்க்கிறது, இது போன்ற பாவங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. கிடைத்த அருட்கொடைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் வழிதவறி சென்றால் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அந்த சமூகம் உங்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கும்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹ்வின் தண்டனைகள் வருவதற்கு முன் அவன் தடுத்த அனைத்து பாவங்களையும் விட்டு விலகிக் கொள்பவர்களாக நாம் எப்போது மாறப்போகிறோம்? நம் இளமை, செல்வம், நேரம் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அவனுக்கு மாறு செய்யாதிருப்போம். நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்போம்.